கிறிஸ்தவர் சார்பாக உங்களிடத்திலே ஆண்டவர் தேவன் தாமே வருகிற 22ஆம் தேதி நந்தனம் YMCA நடைபெற போகிற அந்த கூட்டத்தில் தேவன் அசைவாடும்படியாய் நாங்கள் எல்லாரும் உங்களிடத்துல ஜெபிக்கிறோம் என்ற ஒரு கோரிக்கையை வைக்கிறேன். சமாதானம் பெருவிழா வருகிற 22ஆம் தேதி YMCA நந்தனத்தில் நடைபெறுகிறது. பிரசித்தி பெற்ற உலகத்தில் பயன்படுத்துகிற ஒரு பெரிய பாத்திரம் டாக்டர் கே பாலையா அவர்கள் சென்னை தமிழ்நாட்டுக்கு சென்னை பட்டணத்துக்கு வருகிறார். ஏற்கனவே சென்னை மெரினாவிலே பல லட்சம் மக்கள்கள் கூடி பல அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்தது. வருகிற பிப்ரவரி 22ஆம் தேதியும் இது அற்புதமும் அடையாளம் நடக்கப் போகிறது. ஆகவே இந்த வீடியோ பார்க்கிறவர்கள், இந்த நியூஸ் பார்க்கிறவர்கள், உங்களுக்கு தெரிந்த திருச்சபைகள் கிறிஸ்டியன் அனைத்து மக்களையும் நாங்கள் சமாதான பிறகு அழைக்கிறோம். வாருங்கள், வாருங்கள், வாருங்கள். God bless you. Amen. It's a wonderful. We welcome every Christian and non-Christian, young people, old people, sick people. We are welcome them to Nandanam YMCA on 22nd February to see a great miracles. Expect a great miracle. God is going to bless every one of you. God is going to heal. God is going to do miracles. Please come over there. And Dr. K.A. Paul will also provide a oil, anointed oil bottle to every one of the people, whoever comes there. God bless you. God be with you. We see you on 22nd February at Nandanam YMCA. God bless. Praise the Lord. Thank you, media, for your great help. Media is the one helping to promote peace all over the nation. Thank you for coming. Please promote this news and God will bless you abundantly. Amen. இந்த கூட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் இந்தியாவிலே மாத்திரமல்ல, உலகத்திலே நடைபெறுகிற எல்லா யுத்தங்களிலிருந்தும் ஒரு பெரிய சமாதானம் வர வேண்டும். அதற்காகத்தான் டாக்டர் K.A. பால் அவர்கள் இந்தியாவுக்கு வருகிறார்கள். ஏனென்றால் இந்தியாவிலே தான் அருமையான டிசைபிள் தோமாவுடைய ரத்தம் சிந்தப்பட்டது. அதனால் இங்கிருந்து ஜெபித்தால் உலகத்திலே ஒரு சமாதானம் வரும் என்று அவர்கள் தரிசனத்தை கண்டு இதை செயல்படுத்த இங்க வருகிறார்கள். இந்த கூட்டத்தில் நாங்கள் முதலமைச்சரை அழைத்திருக்கிறோம், டெப்டி CM அழைத்திருக்கிறோம். அவர் வருவார் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். சென்ட்ரல் இருந்து யாரோ member of parliament, MPs, ஒரு சில அமைச்சர்கள் மினிஸ்டர்ஸ் வர்றாங்க, MPs வருகிறாங்க. From center there are 2 ministers are confirmed coming. Several member of parliaments also are coming, and we are trying to get our honorable CM and also deputy CM to come over there, see the occasion. Thank you. My dear friends in the media, thank you for coming. Chennai and Tamil Nadu is the most important state in India to save the world and save India. சென்னை There are 58 wars in 200 countries now. World is collapsing. 3 days ago in Washington DC, President Trump attended and 3,000 important leaders attended. You see the videos that I am meeting the Speaker of Parliament and talking to senators, congressmen to stop wars and promote peace. Washington DC நாங்கள் ஒரு பெயர் கிடைக்கவில்லை. 3000 மேற்பட்ட அநேக வந்திருந்தார்கள். அதுபோல அநேக செனட்டர்ஸ், எம்பிகள், பார்லிமெண்ட் அவரோடு பேசி அந்த காரியங்களாம் வீடியோ பார்த்தது.
On January 15, I spoke at the USA Kansas State Parliament and also told them that India and America should work together to stop the wars. ஜனவரி 15 பார்லிமெண்ட்ல இந்தியாவும் அமெரிக்காவும் ஒன்றிணைந்து உலகத்தில் நடக்கிற எல்லா போரையும் இருக்கும்படியாக அந்த நாள் நாங்கள் பேசியிருந்தோம். India is the only country that is capable of stopping every major war. உலகத்தில் நடக்கிற எதிரான போரை இருக்கும்படியாக இந்தியாவில் தான் அப்படிப்பட்ட வல்லமைகளும் அப்படிப்பட்ட சக்தியும் இந்தியாவில் தான் உண்டு. God used me to stop 7 major wars. தேவன் என்னை அநேக போர்கள் இருக்கும்படியாக என்னை பயன்படுத்தினார். If you remember 2002, when we conducted a Medina Meeting Crusade, central ministers, chief ministers, and 11 members of parliament from all parties came, and God used that meeting to stop India and start war. ஒரு நினைவிருக்கிற 2002 சென்னையிலே சேலம் பெருமாள் நடந்த கூடிய எம்பிகளோ சிஎம்ஓ அநேக விதமான பல்வேறு வந்தாங்க. அந்த நாட்டிலே குடிகை மூலமாக தேவன் பெரிய காரியம் செய்தார். February 22nd in London, YMCA clubs on Sunday evening, I am going to call the world in 200 countries to stop every war and promote peace. வருகிற 22ஆம் தேதி சாயந்தரம் நடக்கிற ஒலிம்பிக்ஸ் நகரத்துல அந்த கூடியில 200 நாடுகளில் நடக்க போகிற 200 நாடுகளில் நடக்கிற எதிரான போரை நிறுத்தும்படியாக நான் கூப்பிட்டு போகிறேன். We have invited our Chief Minister, Mr. Stalin. I met him a few days ago and discussed how to stop the wars and promote peace. இந்த சமாதான கொண்டாடும்படியாக ஆசிரியர்கள் என்பதாக அருமையான முதலமைச்சர் தனியாக சந்தித்து அவர்களிடம் பேசுகிறது. 22ஆம் தேதி அவர்களுடைய வரவேற்கிறார்கள். Remember, Tamil Nadu and Chennai is the place where Jesus' disciples Saint Thomas started the ministry of peace and gospel, and we are going to do that February 22nd. 22ஆம் தேதி சென்னையிலே சமாதானம் செய்து சொன்னால் தேவனுடைய கிருபையால் அவருடைய சீசராக தோமாவர்கள் சென்னை பட்டணத்தில் சமாதானத்தினுடைய சேவைக்காக ஊழியத்தை துவங்குவது நமக்கு நினைவுபடுத்தும். And I thank all the bishops, Catholic, CSI bishops, and our Brother Edison, Brother Palmer, thus all the bishops and pastors who are supporting the peace that needs to come in India. இந்தியாவில் சமாதான தொடர்புடையாக இதுவரை செயல்படுகிற சிஎஸ்ஐ பிஷப், ரோமன் கத்தோலிக் பிஷப், அருமையான பிஷப் எடிசனுக்காக, அருமையான பிஷப் மோகன்தாஸுக்காக நான் நன்றி சொல்கிறேன். That is why the legacy father and cast iron our international national coordinates working together to make sure India should lead in peace. இந்தியா இந்தியா நாடு ஒருவேளை சமாதான தொடர்புடையாக அவர்கள் இன்டர்நேஷனல் டைரக்டர், நேஷனல் டைரக்டர் தேவசம் அவர்கள் இந்தியாவுக்காக சென்னை கொண்டதை விருதுமாக பேசுகிறார்கள். Thursday morning, 4 days ago, in Washington DC, I put 3 conditions to President Trump and Speaker Mike Johnson. Our video will get released to you now. And where the Parliament Speaker Mike Johnson said, we will follow Indian direction and where the vaccine is America. Like I argued last year before the Chief Justice of India, Supreme Court, Honorable Surya asked for us and we granted that India is ours in the population of India. அந்த வாஷிங்டன்ல 3000 பேர் இடத்துல பேசும்போது பிரமுக அவர்களுக்கு 3 விதமான கண்டிஷன் சொல்லிருந்த அந்த கண்டிஷன் ஆதரவான அந்த பார்லிமெண்ட் நாயகர்கள் சொல்லிருந்த இந்தியாவில் பெண்டிங் ஆப் இருந்தது. அந்த ஆப்பை இந்தியாவில் நாங்கள் முறியடிக்கணும். இதே போல அமெரிக்காவில் செய்ய முடியாது. அந்த அமெரிக்காவில் இருக்கிறதுனால அந்த எம்பிகளோட பேசுறது அவர்களும் சரி சொல்லியிருக்கிறார்கள். இந்தியாவில் சுப்ரீம் ஜஸ்டிஸ் அவர்கள் சீஃப் ஜஸ்டிஸ் அவர்கள் கொடுக்கிற ஆணைப்படி அமெரிக்காவில் நடந்தபடியாக நாங்கள் மக்களும் தெரியப்படுத்துகிறது.
The most